ரோகி அவர்கள், ரெங்கராஜ் அவர்கள், சாயுல்லா அவர்கள், ரெங்கநாதன் அவர்கள், கல்பனா முத்துக்குமார் அவர்கள், முகமது அசாருதீன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு சிவசங்கர் அவர்கள், தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், திருமதி ஈரோடு வீரமணி மாநில துணை செயலாளர் திமுக மாணவரின் அவர்கள், திரு ஜெகதீசன் அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் AK அருண் அவர்கள், குன்னம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர், அனைவருக்கும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய துணை முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு செங்கல்லை வைத்து எளிமையாக புன்னகை சிரிப்புடன் பிஜேபியை தோலுரித்து காட்டி 40க்கு 40 வென்றாரோ, அதே போல சகோதர சகோதரிகள், பெண்கள் எடப்பாடியினுடைய ஆட்சியை சொல்லி தளபதியாரினுடைய 4.5 ஆண்டு சாதனையை சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து அவரை முதல்வராக்க அயராது பாடுபடுவோம். குறிப்பா பெண்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கல்வியில் முதலிடம் நமது அண்டை மாநிலம் கேரளா. அங்குள்ள மக்கள் ஒருவரை எந்த சமூக பணி செய்யாமலும் சமூக தொண்டு செய்யாமலும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. நாமோ கல்வியில் 2வது இடத்தில் உள்ளோம். நாம் ஒருவரை எந்த சமூக பணி செய்யாமலும் சமூக தொண்டு செய்யாமலும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணம், விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பு ஏதாவது சமூக பணி செய்தாரா, சமூக தொண்டு செய்தாரா, ஏதாவது ஏழை எளிய மாணவ மாணவிகளை படிக்க வைத்தாரா? மாநாட்டில் பேசினீர்களே, நாங்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மக்களை வீடு வீடாக சந்தித்தோம் என்றீர்களே, இதுதான் சந்திப்பா? பெரம்பலூர் வந்தபோதே மக்களை சந்திக்காமலே போனீர்களே, இதுதான் சந்திப்பா? நடிகர் லாரன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ ஏழை எளிய மாணவ மாணவிகள், ஊனமற்றவர்களை இலவசமாக படிக்க வைத்துள்ளார். நடிகர் சூர்யாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ ஏழை எளிய மாணவ மாணவிகளை படிக்க வைத்துள்ளார். உதாரணம், இந்த கவுல்பாளையத்தில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி மகனை இலவசமாக படிக்க வைத்துள்ளார். அது மாதிரி ஏதாவது விஜய் செய்தாரா? அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை. மாநாட்டில் பேசினீர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று 62% பெண்கள் படிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. சகோதர சகோதரிகளே, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சொல்லி தளபதியை முதல்வராக்க அயராதே பாடுபடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளிடம், தம்பி தங்கைகளிடம் சினிமா வாழ்க்கை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு என்று சொல்லி புரிய வையுங்கள். காரணம், அவர்கள் இளமை பருவம். சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தபோதே உதயநிதி அவர்கள் 17 மணி நேரம் காத்திருந்து சரி செய்தார். நடிகர் விஜய் அவர்களோ திரிஷாவுடன் தனி விமானத்தில் கோவா சென்றார். மாநாட்டில் பேசினீர்களே, தமிழ்நாட்டில் உள்ள அக்கா தங்கை பிள்ளைகளுக்கு தாய்மாமன் என்றீர்களே, இதுதான்
தாய் மாமனா? கரூரில் விஜய் கூட்டத்தில் சிக்கி 41 பேரே மரணமடைந்தார்கள். அதை மிகவும் வேதனையுடன் சொல்கிறேன். அவர் நாமக்கல்லுக்கு காலை 8:45 மணிக்கு வருவதாக சொன்னார்கள். ஆனால் 8:45க்கு தான் சென்னையிலிருந்து புறப்பட்டார். கரூருக்கு மதியம் 12 மணிக்கு வருவதாக சொன்னார். ஆனால் அவர் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். கூட்ட நெரிசல் அதிகமானதனால் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் மரணமடைந்தார்கள். தளபதியாருடைய ஒரு பெருந்தன்மையை பாருங்கள். இந்த செய்தி கேட்டவுடன் உடனடியாக கரூர் கலெக்டருக்கு, டிஜிபிக்கு, டாக்டருக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு, அன்பில் மகேஷுக்கு அனைவருக்கும் போன் செய்துவிட்டு அந்த இடத்தில் சென்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இரவு 1 மணிக்கு கரூர் வந்து கண்ணீர் மல்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்த்தார். உதயநிதி அவர்கள் அந்த நேரத்தில் துபாயில் இருந்தார். அவரும் புறப்பட்டு விட்டார். கனிமொழி எம்பி அவர்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் கரூருக்கு வந்து சேர்ந்து விட்டனர். ஆனால் இந்த விஜய் என்ற மனிதன், இதயமில்லாத மனிதன் சென்னைக்கு புறப்பட்டு போய்விட்டார். தளபதி அவர் இது நியாயம்தானா? இது சரிதானா? தளபதி அவர்கள் கட்சியை பார்க்கவில்லை, விஜயை பார்க்கவில்லை. இறந்தவர்கள் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் என்று நினைத்து ஒரு தமிழ் மக்களுக்காக ஒரு சேவையாக நினைத்து செய்தார். இது மாதிரி ஏதாவது ஒரு முதலமைச்சர் உண்டா? ஆபத்து என்றால் ஓடோடி வருகின்ற ஒரே முதல்வர் நம் தளபதி அவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் அவர்களே இறந்த குடும்பங்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களை ஆதரிப்பவர்கள் சொல்லித்தரவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இன மக்கள் மாராப்பிலே சேலை போட முடியாமல் இருந்தது. தெருக்களிலே செருப்பணிந்து கொண்டு நடக்க முடியாமல் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. இதையெல்லாம் படிப்படியாக மாற்றியது நீதி கட்சி, பெரியார், கலைஞர், தளபதி அவர்கள். ஆனால் இன்று ஒரு தலைவர் வந்திருக்கிறார், சீமான். மாடு மேய்க்கும் போராட்டம், பனை மரம் ஏறும் போராட்டம் செய்கிறார். இதுதான் புரட்சியா? ஏழை எளிய மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது புரட்சியா? அவர்களை பின்னோக்க பாதையில் கொண்டு செல்வது புரட்சியா? தமிழ்நாட்டுக்கு வந்தீர்கள், டிஎன்பிசியை பற்றி குறை கூறினீர்கள். ஏன் நீட் தேர்வை பற்றி குறை கூறவில்லை? மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ராசா அவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர். அவரை 6 முறை எம்பியாக்கி 3 முறை மந்திரியாக்கி மேடையில் பேச வைத்து, பாராளுமன்றத்தில் திறமையாக பேச வைத்து அவரை பொய்க்குற்றம் சுமத்தி குற்றவாளி என்று சொன்னபோது டெல்லி சிபிஐ கோர்ட்டில் தனியாக நின்று வாய்தா கேட்காமல் வாதாடி குற்றவாளி என்று வெளியே வர வைத்து குடிசையில் இருந்தவரை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். தளபதியார் அவர்கள் இன்னும் சற்று மேலே சென்று கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த
விபி சிங்கிற்கு சென்னையிலே சிலை அமைத்தவர் தளபதி அவர்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள். அரசு பள்ளியிலே படித்து அவர்கள் கல்லூரிக்கு சென்றால் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தவர் தளபதி அவர்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தவர் தளபதி அவர்கள். அரசு நகர பேருந்திலே இலவசமாக பயணம் செய்ய வைத்தவர் தளபதி அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்தவர் தளபதி அவர்கள். பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வந்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் 11 பெண்களுக்கு மேயர் பதவி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் தளபதி அவர்கள். கொடுக்க வேண்டிய நிதியை சரியாக கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் பட்ஜெட்டில் சொல்ல முடியாத திட்டங்களை வாரி வழங்கியுள்ளார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார். 26 மீண்டும் முதலமைச்சர் ஆனால் கிராமத்தில் படிக்காத வீடுகளே இருக்காது. தளபதி வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சட்டம் எழுதி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அந்த சட்டம் தோல்வியடைந்து விட்டது. அப்பேற்பட்ட சட்டத்தை கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்து விவசாயிகளை உயர்த்தியவர் கலைஞர் அவர்கள். தமிழுக்காக கன்னியாகுமரியை அமைத்தவர்